السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அருவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அருள் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவருடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இமாம்கள் ஏனைய நல்லோர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து இறைவனை நினைவு கூறுவதற்காகவும் அவனை பெருமைப்படுத்துவதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவருடைய அருளைக்கு சொந்தக்காரர்களாக நம்மை அனுபவமாக்குவானாக என்று பிரார்த்தித்தவனாகவும், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு நடக்கக்கூடிய பெண்களுக்கான இந்த பயான் அமர்வு பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒன்று கூடி அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய வகுப்புகளில், அமர்வுகளில், இறை சிந்தனை ஊட்டக்கூடிய அமர்வுகளில் யார் அதில் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களில் கூடி அவனை நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்: இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் யதூஃபூன ஃபி துருகி யல்தமிஸூன அலா ذிக்ர். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பள்ளிவாசலில் அமரக்கூடிய மக்களை மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த மலக்குகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலக்குகளை அழைத்து கொண்டு ஒரு மலக்குகளுடைய கூட்டம் பள்ளிவாசலில் அமரக்கூடிய அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். மேலும் அந்த அமர்வுகளில், பயான்களில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹும், யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும் அர்ஹம்ஹும், யா அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக. அல்லாஹும் துப அலைஹி, இவர்கள் ஏதாவது பாவம் செய்திருந்து அந்த பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தால் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய தௌபாவிற்கு நீ மன்னிப்பை கொடுப்பாயாக என்றெல்லாம் மலக்குகள் பிரார்த்தனை செய்வார்கள். மேலும் வகால யஸ்அலுஹும் ரப்புஹும் வஹுவ அஅலமு மின்ஹும், இது போன்ற ஈமானி அமர்வுகளில், பயான்களில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் மலக்குமாரத்தில் சில கேள்விகளை கேட்பார்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் மலக்குகளிடத்தில் கேள்வி கேட்கிறான், மாய கூலு இபாதி, என்னுடைய அடியார்கள் என்ன கூறினார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அப்போது அந்த மக்கள் சொல்வார்கள், யகூலூன் யுஸப்பிஹூனக வ யுகப்பிரூனக வ யஹ்மதூனக வ யுஹம்மிதூனக. யா அல்லாஹ், அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கின்றார்கள், உன்னை தக்பீர் செய்கின்றார்கள், உன்னை தஹ்மீது செய்கின்றார்கள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அதிகமாக சுபஹானல்லாஹ் என்று சொல்கின்றார்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள் என்று மலக்குகள் பதில் சொல்வார்கள். நாம இப்போ பயான் முடிஞ்ச உடனே ஒரு துவா ஓதுறோம். என்ன துவா? சுபஹானக அல்லாஹும்ம, யா அல்லாஹ் நாங்கள் உண்மை பரிசுத்தப்படுத்துகிறோம், யா அல்லாஹ் நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, உனக்கே எல்லா புகழும். வ பிஹம்திக, சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. இவ்வளவு ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை, எவ்வளவு சிறந்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் படித்து சொல்லி தராங்க. கட்டாயம் ஒரு கூட்டம் கலைவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய பிரார்த்தனை இது. யார் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒன்று கூடி கலந்து செல்கிறார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூறாமல் துஆ செய்யாமல் கலந்து செல்கிறார்களோ, அவர்களின் மீது ஷைத்தான் அவர்கள் மீது ஆட்சி செலுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ்வை கண்டிக்கிறான் பாருங்க. அப்ப அல்லாஹ்வை ஒன்று கூடி விட்டு அல்லாஹ்வை நினைவு கூறாமல் செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. நிறைய பேர் நினைச்சாங்க பயான் முடிகிற முன்னாடி போயிடுவாங்க. பயான் முடிகிற மாதிரி தெரியுதுன்னு வைங்களேன், அதான் அசரத்து முடிவுக்கு வந்துட்டாரு, முடிவுரைக்கு வந்துட்டாரு, இனிமே என்ன உட்காந்துக்கிட்டு கிளம்பி போயிடுவோம் வீட்டுக்கு, வீட்டுல வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவோம். அது தவறு. ஒரு 2 நிமிடம் 5 நிமிஷம் பொறுமையா இருந்து அந்த சபையை கலையும் போது கஃபாரா ஓதணும், அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு அவனை புகழ்ந்தவர்களாக உன்னை துதி செய்தவர்களாக கலைந்து செல்வது என்பது சுன்னா. யார் இதை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்ட்ட சொல்றாங்க மலக்குமார்கள், அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்யறாங்க, புகழ்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, துஆ ஓதுறாங்க அப்படின்னா மலக்குமார்கள் சொல்வாரு. அல்லாஹ் கேட்கிறான், ஹல் ரஅவுனி, அவர்கள் என்னை பார்த்ததுண்டா? அல்லாஹ் யார்கிட்ட கேட்கிறான்? மலக்குமார்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் ரஅவுனி, அவர்களை பார்த்ததுண்டா? மலக்குமார்கள் சொல்றாங்க, லா வல்லாஹி மா ரஅவுக, அவர்கள் உன்னை பார்த்தது இல்லை, நாம் அல்லாஹ் பார்த்தது கிடையாது. அப்படிதானே? உலகத்துல யாருமே அல்லாஹ் பார்த்தது கிடையாது. உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட யாருமே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அல்லாஹ் நிச்சயமடைய பார்க்கல. அப்போ மலக்குமார் சொல்லா வல்லாஹி மா ரஅவுக, உன்னை அல்லாஹ் அவர்கள் பார்த்தது இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், ஃபயகூலு கைஃப லரஅவுனி, அவர்கள் என்னை பார்த்தால் எப்படி இருப்பார்கள்? நம்ம அல்லாஹ்வை பார்த்தா எப்படி இருப்போம் அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். மலக்குகள் சொன்னார்கள், லரஅவுக கானு அஷத்த லக இபாதத்தன், உன்னை பார்த்தால் அதிகமாக இபாதத் செய்வார்கள். அல்லாஹ்வை பார்த்தா நம்ம என்ன செய்வோமா? அதிகமாக இபாதத் செய்வார்கள். வ அஷத்த லக தஹ்மீதன் வ தஹ்மீதன், அதிகம் அதிகம் உன்னை புகழ்வார்கள். வ அக்ஸர லக தஸ்பீஹன், அதிகமாக தஸ்பீஹ் செய்வார்கள், திக்ர் செய்வார்கள். நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியாது, கண்டிப்பாக முறையில அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. மறுமையில பார்க்க முடியுமா? மறுமையில பார்க்கலாமா? கண்டிப்பான முறையில மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கலாம். அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தரணும். மறுமையில அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் என்பது மிகச்சிறந்த ஒரு பாக்கியம். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், சொர்க்கத்தை காட்டிலும் ஒரு சிறந்த ஒன்றை மறுமையில் நாம் சொர்க்கவாதிகளுக்கு கொடுப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்? சொர்க்கத்தை காட்டிலும் சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுப்போம்னு சொல்றான். அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னது? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொர்க்கவாதிகள் இடத்துல பேசுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கவாதி இடத்துல இருந்து பேசுவான். நான் உங்களுக்கு சொர்க்கத்துல எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டானா கேட்பான். சொர்க்கவாதி சொல்றாங்க, யா அல்லாஹ், எங்களை நரகத்துல இருந்து காப்பாத்திருக்க, அதே எனக்கு பெரிய விஷயம். சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற,
எங்கள் முகத்தை எல்லாம் வெண்மையாக்கி இருக்கிற. ஏன்னா நரகவாசிகள் முகம் எப்படி இருக்கும்? கருமையா இருக்கும், கருப்பா இருக்கும். பயந்தவர்களாக, நெருப்பில் பொசுக்கப்பட்டவர்களாக, கருத்தவர்களாக இருப்பார்கள். முகத்துல ஒரு அருளே இருக்காது. சொர்க்கவாதிகள் முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும், ஜொலிப்பா இருப்பாங்க, வெண்மையாக இருப்பார்கள். அப்ப சொல்வார்கள், எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கி உள்ளாய், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்திருக்க, உன்னுடைய மன்னிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறாய், இதை விட வேற என்ன வேணும்? சொர்க்கத்தையே எங்களுக்கு தந்துட்ட, வேற என்ன வேணும்? அல்ல திரும்பவும் கேட்பான், நான் உங்களுக்கு ஏதாவது அதிகப்படுத்தணுமான்னு கேட்பான். யார்கிட்ட? சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அல்ல என்ன கேட்பான்? இன்னும் ஏதாவது அதிகப்படுத்தணுமா, இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு கேட்பான். திரும்பவும் சொர்க்கவாசிகள் என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்திருக்க, சொர்க்கத்திற்கு உள்ள நுழைய வச்சிருக்கிற, எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கி வச்சிருக்கா. மூன்றாவது முறையாக கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியங்களுக்கு வேணும் கேட்பாங்க. மூணாவது என்ன சொன்னாங்க? உன்னையே நாங்க பார்க்கணும். ஏன்னா உலகத்துல நாங்க ஒவ்வொரு அமல்கள் செய்யும் பொழுதும் யாருக்காக செஞ்சோம்? உனக்காக செஞ்சோம். உன்னுடைய திருமுகத்தை நாடி செஞ்சோம். அல்லான்னு ஒருத்தன் இருக்காங்கிற எண்ணத்தோடயே நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு மேல நீ இருக்குங்கிற எண்ணத்தோடு இருந்துகிட்டே இருந்தோம். உலகத்துல எங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. யா அல்லாஹ், உன்னையை நாங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு வேணும்னு அல்லாஹ்ட்ட கேட்பான். அப்போது அல்லாஹ் என்ன செய்வான்? காட்சி தருவான். யாருக்கு? சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தன்னை காட்சிப்படுத்துவான். சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை எப்படி பார்ப்பாங்க? பௌர்ணமி நிலவை பார்த்தது போன்று பார்ப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது பௌர்ணமி நிலவை பார்க்கறது ஏதாவது பிரச்சனை இருக்குமா? தெல்ல தெளிவேன்னு இருக்கும். தெல்ல தெளிவா என்ன செய்யும்? பௌர்ணமி இரவுங்கிறது மிக தெல்ல தெளிவா இருக்கும். அமாவாசைங்கிறது ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு அடுத்த நாளுங்களும் கொஞ்சம் மங்களா இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக்கிட்டே இருக்கும். ஆனா பௌர்ணமி நிலவுங்கிறது என்ன செய்யாது? மங்களாவும் செய்யாது, பிரகாசமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பௌர்ணமி இரவை பார்ப்பது போன்று சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். எந்த தரங்களும் இல்லாமல், எந்த ஒரு திரையும் இல்லாமல், எந்த மறைவும் இல்லாமல் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பார்கள். பார்த்ததுக்கு அப்புறம் சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய எந்த இன்பமும் எங்களுக்கு வேண்டாம். சொர்க்கத்துடைய எந்த இன்பம், இது யாரு சொல்லுவா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள். சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய எந்த இன்பமும் எங்களுக்கு தேவையில்லை, உன்னை பார்த்து கொண்டே இருந்தால் போதும் என்று சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், எங்களுக்கு வேற எந்த இன்பமும் வேண்டாம், சொர்க்கத்தோட எந்த இன்பம் வேண்டாம், எங்களுக்கு உன்னை பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதும் என்று சொல்வார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாதிகளுக்கு காட்சி தரும். எப்படி தெரியுமா? சில பேருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் காட்சி தருவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தான் நம்ம ஆக்கணும். எப்படி? காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் காட்சி தருவான். ஒரு சில பேருக்கு வாரத்தில் ஒரு நாள், ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் நிச்சயமா காட்சி தருவான். ஒரு சில பேருக்கு மாதத்தில் ஒரு முறை, ஒரு சில பேருக்கு வருடத்தில் ஒரு முறை. நாம எந்த அளவுக்கு அல்லாஹை பயந்து வாழ்ந்து அவனுக்காக எல்லா அமல்களை செய்கின்றோமோ அதை பொறுத்து அல்லாஹ் நிச்சயமா நாளை மறுமையில் அடியார்களுக்கு காட்சியை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை யார் பார்க்க முடியாது? காபிர்கள், இறை மறுப்பாளர்கள், நரகவாசிகள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ் அவர்களை விட்டும் ஹிஜாபை, தடுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் சொல்றான், இந்த அல்லாஹ்வை நம்ம சொர்க்கத்துக்காக துஆ செய்யணும், அப்படிதானே இல்லையா? சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்லி துஆ செய்யணும். எப்படி துஆ செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் சொர்க்கத்தை ஒரு நாளைக்கு 3 முறை கேட்கிறாரோ, 3 முறை சொர்க்கத்தை கேட்டு துஆ செய்கிறாரோ, அவருக்காக சொர்க்கம் துஆ செய்யும். யார் துஆ செய்யும்? சொர்க்கம் அவருக்காக துஆ செய்யும். யா அல்லாஹ், இந்த அடியாரை எனக்கு சொந்தமானவராக ஆக்கி அருள் செய்வாயாக, இந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இந்த அடியானை ஆக்குவாயாக என்று
நாம சொர்க்கத்துக்காக துவா செஞ்சோம்னா சொர்க்கம் என்ன செய்யும்? நமக்காக துவா செய்யும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை துவா செய்யணும்? 3 முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அத்கில்னல் ஜன்னah, யா அல்லாஹ் எங்களையும் உங்க குடும்பத்தாரையும் மூமினானவர்களும் சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக. எனக்கும் கேட்கக்கூடாது, யா அல்லாஹ் என்ன மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பியது அப்படின்னு கேட்கக்கூடாது. என்னையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் மூமினான மக்களையும் சொர்க்கத்துக்குரிய மக்களாக ஆக்குவாயாக. அப்போ என்ன செய்யும்? சொர்க்கம் அவர்களுக்காக 3 முறை துவா செய்யும். அதே நேரத்துல நரகத்தை விட்டு 3 முறை துவா செய்ய சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தை விட்டு யார் 3 முறை பிரார்த்தனை செய்கின்றாரோ என்ன செய்யும்? நரகம் நமக்காக துவா செய்யும். நரகம் என்ன செய்யும்? நரகம் பெரும்பாலும் துவா எல்லாம் மறுமையில போய் செய்யாது. மறுமையில நரகம் அல்லா இடத்துல என்னதான் கேட்கும்? யா அல்லாஹ் நரகத்துல இன்னும் ஆள் இருந்தா போடுன்னு சொல்லுவோம். நரகம் என்ன செய்யும்? அல்லா இடத்துல, யா அல்லாஹ் இன்னும் பாவம் செய்தவர்கள், அநியாயமாக வரம்பு மீறியவர்கள், குற்றமளித்தவர்கள், நீ இருக்கிறங்கிற எண்ணம் இல்லாம வாழ்ந்தாங்க, அல்லான்னு ஒருத்தர் இருக்காங்கிற எண்ணம் இல்லாம வாழ்ந்தாங்க, தொழுகையை நிறைவேற்றாதவர்கள், தொழுகையை பாழடித்தவர்கள், புறம்பேசியவர்கள், கோல் சொல்லியவர்கள், அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறித்தவர்கள், இப்படி யாரு இருந்தாலும் என்கிட்ட போட்டுக்கிட்டே இரு, எனக்கு வயிறு நிரம்பாதுன்னு சொல்லுவோம். சொர்க்கத்தை காட்டிலும் நரகத்துக்கு தான் நிறைய மக்கள் போவாங்க. அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். சொர்க்கத்தை காட்டிலும் நரகத்துக்கு தான் நிறைய பேர் போற மாதிரி தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனா எல்லாரும் நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட நரகம் என்னதான் சொல்லுமா? யா அல்லாஹ் இன்னும் ஆள் இருந்தா எனக்கு போடு. ஹலீம் தலஅத்தி ஹல்மி மஸீத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லா. ஹலீம் தலஅத்தி ஹல்மி மஸீத், யா அல்லாஹ் எனக்கு போதாது, இன்னும் ஆள் இருந்தா போடு என்று நரகம் அல்லாஹ்விடத்துல கேட்கும். அல்லாஹ் என்ன செய்வானா? தன்னுடைய ஒரு பாதத்தை எடுத்து நரகத்துல வைப்பான். நரகம் போதாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன செய்வானா? தன்னுடைய ஒரு பாதத்தை எடுத்து நரகத்துல வச்சதுக்கு அப்புறம் தான் நரகம் என்ன செய்யும்? போதும்னு சொல்லும். யா அல்லாஹ் போதும் போதும் அப்படின்னு நரகம் சொல்லும். அப்ப நரகம் வெகு சீக்கிரத்துல யாருக்கு துவா செய்யாது. ஆனால் இந்த உலகத்தில் யார் நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 3 முறை பாதுகாப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்காக நரகம் பிரார்த்தனை செய்யும். எப்படி பிரார்த்தனை செய்யும்? நாம துவா செய்யும். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் மூமினான மக்களையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் என்று 3 முறை துவா செய்யும். இப்படி துவா செய்யும் பொழுது நரகம் நமக்காக துவா செய்யும். யா அல்லாஹ் இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் இவன் பிரார்த்தனை செய்கின்ற மூமின்களையும் என்னை விட்டும் பாதுகாப்பாயாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று நரகம் அவர்களுக்காக துவா செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப நாளை மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் என்ன? சொர்க்கத்தை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு இன்பம்னா என்னதான் அது? என்னதான் அது? அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்க்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் எதுக்காக துவா செய்யாங்க? சொர்க்கத்துக்காக நம்ம துவா கேட்கிறோம். எப்படி கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கன்னாங்க. எதை? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. அதான் அப்படி கேட்டாதான் அதற்குரிய மக்களாக நீங்க மாறுவீங்க. அதற்குரிய குவாலிட்டி உங்கள்கிட்ட கிடைக்கும். அதற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்குவான். அப்படியே லோ லெவல்லே இருக்கக்கூடாது. யாரெல்லாம் எப்படியாவது சொர்க்கம் போனா போதும் அப்படி கேட்கக்கூடாது. சொர்க்கத்துல கடைசி இடம் கொடுக்குது. நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நான் எல்லாம் எங்க சொர்க்கம் போவேன், நான் செய்யக்கூடிய வேலைக்கெல்லாம் சொர்க்கத்துல கடைசி இடம் கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம். சொர்க்கத்துடைய விஷயத்துல இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் கீழே உள்ள சொர்க்கத்தை கேட்கக்கூடாது. எப்படிதான் கேட்கணும்? நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் நல்லா இடத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. அப்படி கேட்டாதான் அந்த சொர்க்கத்திற்குரிய தகுதி அல்லாஹ் நமக்கு தருவான். அதற்குரிய மக்களாக அல்லாஹ் நம்ம மாத்துவான். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு எப்படி எப்படி போகணுங்கிற அந்த வழிமுறைகள் அல்லாஹ் நமக்கு காட்டுவான். அப்போ சொர்க்கத்தை நாம கேட்கிறோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேட்கிறோம். அதற்கு மேல ஒரு இன்பம் இருக்கு. என்ன இன்பம்? அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். அதை கேட்கணும். அதை என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அதை கேட்டாதான் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க?
அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. எப்ப கேட்டாங்க? தொழுகையில அத்தஹியாத்துல கேட்டாங்க. தொழுகையில அத்தஹியாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உங்களிடத்துல கேட்கிறேன், லத்தத்தன் நவரி இலா வஜ்ஹிக, உன்னுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. எப்படி கேட்டாங்க? லத்தத்தன் நவரி இலா வஜ்ஹிக, உன்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய, உன்னுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. அடுத்து ஒண்ணு கேட்டாங்க, என்ன? வஷௌக இலா லிகாயிக, உன்னை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடு. எவ்வளவு ஒரு அழகான துவான்னு பாருங்க. மனப்பாடம் பண்ணீங்க. இப்ப எனக்கு இதை சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் உங்களோட உஸ்தாதுமார்களிடத்துல அல்லது பள்ளிவாசல்ல வந்து இங்க ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க, அல்லது துவா புக்குல கூட இது இருக்கும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் உங்களுக்கு நான் கேட்கிறேன், லத்தத்தன் நவரி இலா வஜ்ஹிக, உன்னுடைய திருமுகத்தை மறுமையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு. வஷௌக இலா லிகாயிக, உன்னை சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பை மேற்கொள். அல்லாஹ்வோடு உரையாடணும். நாளை மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொரு சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ் உரையாடுவான். எப்படி உரையாடுவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு சொர்க்கவாதிகளிடத்திலையும் தனித்தனியாக அல்லாஹ் பேசுவான். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாரு. நம்ம கிட்ட அல்லாஹ் பேசணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது, ஆசை வைக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யணும்? என்கிட்ட பேசணும். அது எப்படி பேசணும்? கூட்டமா இருந்து பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் தனித்தனியா பேசுவான். ஒவ்வொரு அடியார்ட்டையும் பேசுவான். பேச ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஓ அடியாரே, நீ உலகத்துல வாழும் பொழுது இந்த தவறை பண்ண, இந்த பாவத்தை செஞ்ச, இன்னென்ன பாவத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் யார்கிட்ட சொல்லுவான்? சொர்க்கவாசிகள்கிட்ட சொல்லுவான். உடனே சொர்க்கவாதிகள், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்ச பாவங்கள், என்னுடைய தவறுகள்லாம் உலகத்தை நீ மறைச்ச, மறுமையில நீ மறைச்சிட்ட, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் உங்களை ஏற்கனவே மன்னிச்சதுனாலதான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டுன்னு நல்லா சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நான் உன்னை மன்னிச்சனால நீ சொர்க்கத்துக்குள்ள வந்த, நான் உங்களை கருணை காட்டப்பதான் உங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. நான் உலகத்துல நீ செஞ்ச தவறுகளையும் பாவங்களையும் எப்படி மறைச்சனும், அதே மாதிரி மறுமையுடைய தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து அதை மறைக்கவும் செஞ்சுட்டு உங்களை மன்னிக்கவும் செஞ்சுட்டு சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு அடியார் இடத்திலும் பேச ஆரம்பிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன? அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ் இடத்துல பேசணும். இன்னொரு துவாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். என்ன? அல்லாஹ்வுடைய தூதரையும் பார்க்கணும், அவங்க இடத்துலையும் பேசணும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம், அவங்க உங்களை பேசலாம். எங்க இருந்தா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்தா இது எல்லாமே நடக்கும். அதனால அல்லாஹ் இடத்துல நம்முடைய தேவைகளை கேட்கணும். கேட்டாதான் அல்லாஹ் கொடுப்பான். அப்படி கேட்கும் பொழுது எதை அதிகமா வலியுறுத்தி கேட்கணும்? மறுமையில் உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியம், உன்னை பேசக்கூடிய பாக்கியம், உன்னிடத்தில் பேசக்கூடிய பாக்கியம், நபியவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம், நபியவர்களோடு பேசக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு கூடிய அல்லாஹ், எனக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் கூடிய அல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்யணும்? அல்லா இடத்துல கேட்கணும். அப்ப அல்லாஹ் மலக்கு மாநிலத்தில் என்ன கேட்கிறான்? அல் ரவுனி, என்னை அவர்கள் பார்த்தது உண்டா? யா அல்லாஹ் அவர்கள் உன்னை பார்த்ததில்லை. பார்த்தா எப்படி இருப்பாங்களா? அதிகமாக அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ் அதிகமாக துஆ செய்வார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், ஒமா யஸ்அலூனி, அவர்கள் எதை விரும்பி என்கிட்ட கேட்கிறாங்க? அல்லாஹ் இடத்துல எதை விரும்பி கேட்கிறாங்க? மலக்குமார்த்து அல்லாஹ் கேட்கிறான். மலக்குமார் யஸ்அலூனக்கல் ஜன்னா, நம்ம என்னதான் கேட்போம்? நம்ம இப்போ ஒரு பயானுக்கு வரோம், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சாப்பிட்டு உறங்கிட்டு இருக்காங்க. அப்படிதானா? நிறைய பேர் என்ன செய்றாங்க? சாப்பிட்டுட்டு உறங்கிட்டு இருப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் ஃபேஸ்புக் எடுத்து அப்படியே மேல வாக்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் நினைச்சவாங்க டிவியில நாடகத்தையும் சினிமாவையும் படத்தையும் பாட்டையும் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் அவனை பத்திய பயான கேட்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அவனுக்கு மார்க்கத்தை தெரியணும், ஈமான நம்ம வளர்த்துக்கணும், இஸ்லாமிய கல்வியை படிக்கணுங்கிறதுக்காக நம்ம நினைச்சிருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். நாம இங்க வந்ததுடைய கடைசி நோக்கம் நமக்கு என்னதான்? எப்படியாவது அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய மக்களா நம்ம ஆக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி பயானுக்கு வந்து
வார வாரம் நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளுக்கு வந்து பயான்ல உட்கார்ந்தாச்சு, நம்ம அல்லாஹ் எப்படி மாத்திடக்கூடாதா, சொர்க்கவாதியாக அல்லாஹ் நம்மை மாத்தி விடக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பயானுக்கு வந்திருக்கிறோம். அதைத்தான் மலக்குமான்னு சொல்லுவாங்க. ஒய்சல் உனக்கல் ஜன்னா, வேற என்ன கேட்ட போறாங்க, சொர்க்கத்தை தான் இடத்தில் கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ் கேட்பான், ஹல் ராவுஹா, அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா? சொர்க்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோமா? பார்த்தே கிடையாது. சொல்லுவாங்க, கால யகூலூன் லா வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. அல்லாஹ் திரும்ப கேட்பான், கைஃப லவ் அன்னஹும் ரஅவுஹா, சொர்க்கத்தை பார்த்தா என்னுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? மலக்குமார் சொன்னாங்க, லவன்னஹும் ரஅவுஹா, அந்த சொர்க்கத்தை மட்டும் அவர்கள் பார்த்து விட்டால், கானு அஷத்து அலைஹா ஹிர்ஸன், ஆர்வத்தோடு அவர்கள் செய்வார்கள், அதிகம் அதிகம் அமல்கள் செய்வார்கள். வஅஷத்தல்லஹா தலபன், தேடி தேடி நிசவங்க மார்க்கத்தை படிப்பார்கள். வஅவம ஃபீஹா ரக்பத்தன், அல்லாஹ் மீது அதிகமாக, சொர்க்கத்தின் மீது அதிகமாக ஆசை வைப்பார்கள். சொர்க்கத்தை பார்த்தா என்ன செய்வாங்களா, அதிகமாக ஆசை வைப்பார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், மிம்மா யதஅவ்வது, எதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க? யகூலூன் மினன் நார், மலக்குமார் சொல்வார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. ஏன்னா உள்ள போனா என்ன செய்ய முடியாது, சீக்கிரத்தில் வெளியே வர முடியாது. நாம நினைக்கிற மாதிரி சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த ஜெயில போடுறாங்களே, 20 வருஷம் ஆயுள் தண்டனை, சாவர வரைக்கும் கடை, அந்த மாதிரிலாம் நரகத்துல இருந்து வெளியெல்லாம் வர முடியாது. நரகத்துல போனா என்ன மட்டும்தான், ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க. யார் அல்லாஹ்வுக்கு இணை வச்சு தர்கா, தாயத்து, கந்தூரி, முரீது, இப்படி யாரெல்லாம் இணை வைப்பு பண்ணாங்களோ, சிறுக்கில் இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியாது, நரகத்தை விட்டு வெளியே வர முடியாது. அல்லாஹ் சொல்றான், இன்னல் முஷ்ரிகீன், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். சரி, பாவம் செஞ்சவங்க அவங்களும் நரகத்தில் கிடப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் எத்தனை ஆண்டுகள் நரகத்தில் போட வேண்டும் என்று நாடினாரோ அத்தனை ஆண்டு காலம் நரகத்தில் போட்டு விடுவான். 100 வருஷம் 200 வருஷம் நம்ம கணக்கு போட முடியாது. அது நம்ம செய்கின்ற பாவத்தை பொறுத்து 10,000 வருஷம் 20,000 வருஷம் 1,00,000 வருஷம் அல்லாஹ் கணக்கீடு வருஷம் தான். இருக்க முடியுமா நரகத்துல? ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியாது, ஒரு செகண்ட் கூட நம்மளால இருக்க முடியாது, நரகத்தில் நம்மால இருக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட 73 மடங்கு நெருப்பு. எது? நரகத்துடைய நெருப்பு எத்தனை மடங்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட 73 மடங்கு அதிகம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நரகவாதி நரகத்துல விழுந்தானா உடனே என்ன ஆயிருமா, நரகத்தில் விழுந்தவுடன் அவருடைய தோல்லாம் கரிஞ்சிருமா. என்ன ஆயிரும்? அவருடைய தோள்கள்லாம் சுருண்டு விடும், கருகி விடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றார். நரகவாதின்னா நாம நினைக்கிற மாதிரி இப்ப நாம இருக்கிற அந்த 5 அடி உயரம் 6 அடி உயரம், இந்த 6 அடி உயரம் 5 அடி உயரத்தோட மனுஷன் அல்லாஹ் நரகத்துல போட்டோன்னு இந்த தோல்லாம் சுருன்னு நினைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, ஒரு நரகவாதி அல்லாஹ் எப்படி தெரியுமா மாத்தி நரகத்துல போடுவான், அவருடைய ஒரு தோள்பட்டையிலிருந்து இன்னொரு தோள்பட்டைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு தோள்பட்டையிலிருந்து இன்னொரு தோள்பட்டைக்கு பயணம் செய்யணும்னா எத்தனை வருஷம் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆகும்? 700 ஆண்டுகள் பயணம் செய்யும். அவருடைய ஒரு பல் உஹது மலை அளவுக்கு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நரகவாதியோட ஒரு பல் எவ்வளவு பெருசுக்கு இருக்கும்? உஹது மலை அளவுக்கு அவருடைய ஒரு பல் இருக்கும். மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக நரகவாதி இருப்பான். நரகமும் பிரம்மாண்டமா தான் இருக்கும். நரகமும் பிரம்மாண்டமா இருக்கும், அதில் விழக்கூடிய நரகவாதி மிக பிரம்மாண்டமா தான் இருப்பான். எவ்வளவு பிரம்மாண்டமான நரகவாதியை அல்லாஹ் நரகத்துல போடும் போதே அவனால என்ன செய்ய முடியாதான், நரகத்துடைய நெருப்பை தாங்க முடியாம அவனுடைய தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். தோல் சுருங்கினோன்னு அல்லாஹ் என்ன செய்வானா, ஜுலூதன், அவருடைய தோள்களை நாம் மாற்றுவோம். ஏன்னா தோல்ல தான் அந்த வலியை உணரக்கூடிய உணர்வு இருக்கு. எந்த ஒரு வலியா இருந்தாலும் முதல்ல எதுதான் உணரும்? தோல் தான் உணரும். அதனால தோல் சுருங்கும் போதெல்லாம் என்ன செய்யப்படுமா, மலக்குகள் மீண்டும் மீண்டும் தோலை பொருத்தி கொண்டே தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அங்க என்ன கிடையாது, மவுத்துங்கிறதே கிடையாது. நரகத்துல யாரும் மவுத்தாகவும் முடியாது.
உலகத்துலதான் நெருப்புல எரிஞ்சான்னா ஒரு ஒரு காமன் நேரம் எரிஞ்சுக்கிட்டு இருப்பான், அடுத்து என்ன செய்வான், கறிக்கட்டை அப்படின்னு செத்து போவான். ஆனா மறுமையில தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தோல் மட்டும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பாதுகாக்கணும். நல்லா நம்ம என்ன செய்யணும், இது போன்ற நரக நெருப்பு நல்லா நம்மளை பாதுகாக்கணும். அப்ப இப்பேற்பட்ட நரகத்தில் இருந்து அவர் என்ன செய்யறாங்க, பாதுகாப்பை தேடுகின்றார்கள் என்று யாரு சொல்லுவா, மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பான், லவ்ரா அவுஹா, அவர்கள் நரகத்தை பார்த்தது உண்டா? மலக்குமார் சொல்ல, வல்லாஹி யா ரப், அவர்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததில்லையா அல்லாஹ்? அல்லாஹ் கேட்பான், வ கைஃப லவ்ரா அவுஹா, நரகத்தை பார்த்தால் அவர் எப்படி நடந்துக்குவாங்க, உலகத்தில் எப்படி நடந்துக்குவாங்க? அல்லாஹ் சொல்ற, மலக்குமார்கள் சொல்வார்கள் நரகத்துல, லவ்ரா அவுஹா கானு அஷத்தம் மின்ஹா ஃபிராரா, ரொம்ப என்ன செய்வாங்க, விரண்டு ஓடுவார்கள். நரகத்தை விட்டு என்ன செய்வாங்க, விரண்டு ஓடுவாங்க. அஷத்த லஹா மகாபத்தன், அதிகம் அதிகம் அதை பயந்து கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் வாழும் என்ன செய்வாங்களா, நரகத்தை அதிகமாக பயந்து கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் சஹாபாக்களிடத்துல, நான் பார்த்த அளவுக்கு, நான் தெரிஞ்ச அளவுக்கு நரகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நரகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரிப்பு குறைவா இருக்கும், அழுகை அதிகமா இருக்கும். என்ன சொன்னாங்க, சிரிப்புனா கம்மியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கிறதுலாம் குறைவா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில கவலையும் துக்கமும் அழுகையும் அதிகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு, சிரிப்பு நிறைய இருக்கு, அழுகை கம்மி. அந்த அழுகை கூட எதுக்குதான் இருக்கு, யாராவது மௌத்தா போனா, யாராவது வெளிநாட்டுக்கு போனா, படத்துல கிளைமாக்ஸ்ல பார்த்து இப்படிதான் அழுகுறாங்க. மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக அழக்கூடியவங்க ரொம்ப 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 கம்மி. அல்லாஹ்வை நினைச்சு, மறுமையை நினைச்சு, நரகத்தை நினைச்சு, கபருடைய வாழ்க்கையை நினைச்சு நம்ம அழுகுறோமா? சஹாபாக்கள் அழுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை கடந்து போனாலே என்ன நினைச்சுவாங்களா, தாடி நினைவுக்கு அழுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு, யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபரை கடந்து போனாலே என்ன செய்வாங்களா, தாடி நினைவுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டாங்க, நீங்க மறுமையை நினைச்சு அழுகுறத விட, கவலைப்படுறத விட, பயப்படுறத விட, கபரை நினைச்சு ஏன் ரொம்ப பயப்படுறீங்க, அழுகுறீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த கபரு தான் நாளை மறுமையுடைய முதல் வீடுன்னு சொன்னாங்க. இந்த வீட்டுல, இந்த மறுமையில யாரு, இந்த கபருல யாரு சிறந்த வாழ்க்கை வாழ்றாங்களோ மறுமையில சிறந்த வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த கபருல யார் மோசமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையும் மோசமாகிவிடும். அதனால்தான் இந்த முதல் வீட்டை நினைச்சு நான் அதிகமாக கவலைப்படுறேன், அழுகுறேன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நரகத்தை நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பயந்தாங்க, சஹாபாக்கள் பயந்தாங்க, சஹாபாக்கள் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு நாள் நரகத்தை பத்தி சஹாபாக்களுக்கு பயான் பண்ணாங்க. அந்த பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, முகத்துல கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்களா, ரொம்ப நேரம் அழுதரலாம். அந்த சபை முழுக்க முழுக்க அழுகி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. எப்படி இருந்தாங்களா, நரகத்தை நினைச்சு கையை வச்சு முகத்துல பொதிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்களா, ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அதிகமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கபரை நினைச்சு அழுதுருக்கிறாங்க. அதே மாதிரி மறுமையை நினைச்சு, நரகத்தை நினைச்சுன்னு அழுதுருக்கிறாங்க. ஆனா எதை மட்டும் நினைச்சு அழ மாட்டாங்க தெரியுமா சஹாபாக்கள்? மௌத்தை நினைச்சு அழவே மாட்டாங்க. நினைச்ச மாட்டாங்க, மௌத்தை நினைச்சு அழ மாட்டாங்க, மௌத்துக்கு பயப்படவும் மாட்டாங்க. ஆனா நாம அதுக்கு நேர் மாத்தோம். மறுமையை நினைச்சு அழமாட்டோம், கபரை நினைச்சு அழமாட்டோம், ஆனா மௌத்து பத்தி மட்டும் நமக்கு அழுகு வரும். யாராவது குடும்பத்துல ஒரு நாள் நான் மௌத்தாயிட்டேன் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களும் அழுதுவாங்க. வீட்டுல யாராவது ஒரு ஆம்பளை என்ன சொல்லாரு, சும்மாதான் சொல்லாரு, நான் ஒரு நாள் மௌத்தாயிட்டேன்னு வைங்களேன் அப்படின்னா போதும், நம்ம ஆள் பொம்பளை ஆளுகளுக்கெல்லாம் போகுது. என்ன பேச்சு பேசுறியா, ஒரே மௌத்து, வாயெடுத்தா மௌத்து மௌத்துன்னு கிடைக்கிய, வேற நல்ல வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதா? நல்ல நேரத்துல என்ன பேச்சு பேசுறியா, மௌத்தை பத்தி பேசுறியா, உடனே அழுதுவாங்க. மௌத்தை பத்தி பேசணும், மௌத்தை பத்தி நினைவுபடுத்தணும், மௌத்தை அடிக்கடி குடும்பத்துல பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதிகமாக மௌத்தையை பத்தி பேசுங்க, அதிகமா மௌத்தை நினைவு கூறுங்க. இந்த உலக ஆசைகள், உலக ஆசாபாசங்கள்லாம்
தகர்த்து எறியக்கூடிய ஒன்னே ஒன்று என்ன மட்டும்தான்? மவுத்து மட்டும்தான். அந்த மவுத்தை அதிகமாக என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்க போகும்போது என்ன சொல்ல சொன்னாங்க? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது, யா அல்லாஹ் உங்களுடைய பெயரை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? தூங்க போறேன், இல்ல மூத்தாக போறேன். தூக்கங்கிறது என்னது? ஒரு மவுத்துக்குரிய ஒரு முன்னுதாரணம். ஒரு நாள் இதே மாதிரி நீ படுப்பான என்ன செய்ய மாட்ட, எந்திக்க மாட்டேன்னு நல்லா நமக்கு உணர்த்துற. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போறேன்னு அந்த துவா சொல்ல அமூது, நான் இப்ப தூங்க போறேன், ஒரு நாள் நிரந்தரமா தூங்க போறேன். அஹ்யா, இந்த மரணத்திற்கு பிறகு யாரெல்லாம் இனி எழுப்புற, ஆனா ஒரு நாள் நான் மரணிப்பேன், அதுக்கப்புறம் என்னுடைய எழுப்புதல் எங்கதான் இருக்கும்? மறுமையில தான் இருக்கும். சரி, காலையில எந்திரிச்சோன்னு என்ன சொல்லி சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ் அஹ்யானா பஅதமா அமாதனா. அமாதனா என்னது? மவுத்து. எங்களுடைய மரணத்திற்கு பிறகு என்னை எழுப்பி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாங்க நைட் என்ன செஞ்சோம்? நைட் என்ன உதவாதன, மரணமாக போற துவா சுவாதனமா, மரணத்திற்கு போய் என்னை எழுப்பியிருக்கியா அல்லாஹ், இதே மாதிரி நான் ஒரு நாள் மரணிப்பேன். வ இலைஹின் நுஷூர், அந்த எழுப்புதல் எப்பதான் இருக்கும்? மஹ்ஷர், அதுதான் நுஷூருங்கிறாங்க. ஒரு நாள் உங்ககிட்ட வர வேண்டியிருக்கு, மஹ்ஷர்ல வர வேண்டியிருக்கு. அப்ப ஒவ்வொரு நாள் காலையில் நம்ம எதை நினைவுபடுத்தணும்? மவுத்தை நினைவு கூர்ந்துதான் நாளே ஆரம்பிக்கணும். ஒரு நாளை முடிக்கும் போது எதைதான் நினைவு கூர்ந்து முடிக்கணும்? மவுத்தை நினைவு கூர்ந்துதான் நாளை முடிக்கணும். ஆரம்பமும் சரி முடிவும் சரி எதை வச்சுதான் இருக்கணும்? நாங்க ரசூலுல்லாஹ் மவுத்தை நினைவு கூர்ந்து ஆரம்பிங்க முடிங்க நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மவுத்தை தான் நம்ம நினைச்சு அதிகமா நினைச்சு கவலைப்படுறோம். நாளைக்கு மவுத்தாயிட்டா என்ன ஆயிரும், அடுத்த வருஷம் மவுத்தாயிட்டா என்ன ஆயிரும். நமக்கு மறுமை மேல உள்ள பயத்தை விட, கபருக்கு மேல உள்ள பயத்தை விட எதுக்கு மேல பயம் அதிகமா இருக்கு? மவுத்துக்கு மேல நிறைய. ஆனா சஹாபாக்கள் நேரு மாத்தம், மவுத்தை நினைச்சு பயப்பட மாட்டாங்க. நாளைக்கு மவுத்தானாலும் தயாரா இருப்பாங்க. அவங்களுடைய கவலையும் அவங்களுடைய பயம் எது மேலதான்? கபருக்கு மேலேயும் நரகத்துக்கு மேலேயும் அதிகமா இருந்தது. அப்ப இந்த மக்கள் யாரு? அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கோடி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பயான்களில் அமரக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்களை பத்தி அல்லாஹ் இவ்வளவு கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் கேட்டான்? அல்லாஹ் என்ன பார்த்திருக்காங்களா நல்லா கேட்டான். ரெண்டாவது, அவங்க என்ன வேணும், என்ன விரும்புறாங்கன்னு நல்லா கேட்டான். எதை நினைச்சு பாதுகாப்பு தேடுறாங்கன்னு நல்லா கேட்டான். இது மூணுக்குமே மலக்கமா என்ன சொன்னாங்க? உன்னை பார்க்கணும்னு விரும்புறாங்க, சொர்க்கத்தை விரும்புறாங்க, நரகத்தை விட்டு என்ன செய்றாங்க? பாதுகாப்பை தேடுகின்றார்கள். இதெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? அப்ப யகூல் ஃபஉஷ்ஹிதுக்கும், மலக்குமார்களே உங்களை எல்லாம் சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன், இன்னி கத் கஃபர்து லஹும், இந்த பயானம் அவர்கள் அமர்ந்த எல்லோருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அடிக்கடி பயான்ல வந்து உட்கார்றோமா இல்லையா? அடிக்கடி பள்ளிவாசல் வந்து உட்கார்றோமா இல்லையா? அடிக்கடி ஈமானி அமர்கள் கல்வி சபைகள் உட்கார்றோமா இல்லையா? இப்படியே தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே வரணும் வைங்களேன், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மலக்குமார் இடத்தில் அல்லாஹ் நம்மளை சாட்சியா வச்சு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? வஷீதுக்கும் அது கஃபர்து லக்கும், இவருடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்ன? சொர்க்கவாதியாக ஆக்கிட்டேன். சொர்க்கவாதியாக ஆகணும்னா அல்லாஹ் என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம நம்ம என்ன பண்ண முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. அது யாரா இருந்தாலும் சரிதான், நபியாக இருந்தாலும் சரிதான், சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய வழிமார்களா இருந்தாலும் சரிதான், பாவங்கள் மன்னிக்கப்படாம எங்க போக முடியாது? சொர்க்கம் போக முடியாது. சில சஹாபாக்கள் அல்லாஹ் நினைச்சது தெரியுமா? உலகத்துல வாழும்பொழுது சொர்க்கவாதின்னு சொன்னான். 10 சஹாபாக்கள் தெரியுமா? 10 சஹாபாக்கள் தெரியுமா? படிங்க, நிறைய படிக்க வேண்டியிருக்கு. சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபி தோழர்கள், அஷராத்துல் முபஷ்ஷரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவங்க எல்லாம் சொர்க்கவாதி 10 பேர் சொன்னாங்க. இந்த 10 பேரை அல்லாஹ் ஏன் சொர்க்கவாதி சொன்னா தெரியுமா? அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சுட்டான். அல்லாஹ் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சுட்டான். அதனாலதான் சொர்க்கவாதின்னு அல்லாஹ் அறிவிச்சான். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான்? அதிகமாக கல்வி சபை, மார்க்க சபை, பயான்களில் யார் அதிகமா ஆர்வத்தோடு
கலந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு தாரான். இன்னி கது கஃபர்துலகும், அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன். அப்போது மலக்கு சொல்றாங்க, மலக்கும் மினல் மலாய்க்கா யகூல், மலக்குகள் ஒரு மலக்கு சொல்வாரு, பீஹிம் ஃபுலானு லைஸ மின்ஹும், இந்த கூட்டத்துல யாரு, எந்த கூட்டத்துல, இந்த பயான் கூட்டத்துல இந்த அமர்வுல ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இன்னமா ஜா அலி ஹாஜத்தின், அவர் பயானுக்காக வரல, வேற ஏதோ தேவைக்கா உலக காரியத்துக்கா வந்தாரு, பயானுக்காண்டி வரல, சும்மா வந்தாரு. நம்ம சொல்லுவோமா இல்லையா, தண்ணி கேன் போட வந்தாரு, சாப்பாட்டுக்காண்டி வந்தாரு, ஏன்னா வேற ஏதோ தேவைக்காண்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரிலாம் யாரையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க அல்லாவே அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். நம்ம நிறைய பேர் ஏளனமா பேசுவோம். பள்ளியாசலுக்கு நோம்புக்கு வந்தாங்கன்னு என்ன சொல்லுவான், கரெக்டா நோம்புக்கு மட்டும் வராம பாரு, கரெக்டா கஞ்சிக்கு மட்டும் வராம பாரு, கரெக்டா சாப்பாடு மட்டும் வராம பாரு அப்படின்னு சொல்லுவோம். யாரும் ஏளனப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்ப மலக்குன்னு ஒரு மலக்கு சொல்றாரு, எல்லாருடைய பாவத்தை யாரெல்லாம் மன்னிச்சுட்ட, ஆனா ஒருத்தர் மட்டும் எதுக்கு வரல, பயானுக்கு வரல, சும்மா வந்தார், வேற ஏதோ தேவைக்காண்டு வந்தார். இன்னமா ஜா அலி ஹாஜத், ஹாஜத் தான் தேவை, அவருடைய சொந்த தேவைக்கா வந்திருக்காரு, பயான் கேட்கறது தான் வரல. அப்ப அல்லாஹ் என்னதுமா சொல்லுவான், கால ஹுமுல் ஜுலசா லா யஸ்கா பிஹிம் ஜலீசுஹும், அங்கே அமர்ந்தவர்கள் யாரையும் நான் துர்ப்பாக்கியசாலையை அனுப்ப மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்லுவான், பயானுக்கு வந்த யாரையுமே நான் என்ன செய்ய அனுப்ப விருப்பம் இல்லை, எனக்கு துர்ப்பாக்கியசாலியாக சொர்க்கவாதியாக இல்லாம நான் அனுப்ப மாட்டேன். அவர் சும்மா வந்தாலும் அவரு சொர்க்கவாதியான்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் முடிக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா, நிறைய படிப்புரைகள் உள்ள ஒரு ஹதீஸ் தான் அந்த ஹதீஸ். இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய இல்லங்களில் அமர்ந்து மார்க்கத்தை படிக்கக்கூடிய கல்வியை தேடுபவர்களுக்கு ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கவாதியாக ஆக்குவோம். அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அவர் எப்போதும் இருப்பாங்க. மலக்குகளுடைய பிரார்த்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர் இருப்பார்கள். இன்னொன்னு, நல்ல மக்களோடு நாம சேர்ந்து இருந்தா அல்லாஹ் நம்மளையும் யார் ஆக்கிடுவான், சொர்க்கவாதியா அல்லாஹ் நம்மளையும் ஆக்கிடுவான். நல்ல மக்களோட, மார்க்கத்தை பேசக்கூடிய, ஈமானை நினைவூட்டக்கூடிய, மறுமையை நினைவூட்டக்கூடிய மக்களோடு நாம் அதிகமா என்ன செய்யணும், கான்டாக்ட் வைக்கணும், நேசிக்கணும், அவங்களோடு இருக்க பழகணும், அவங்களோட தொடர்பு முடிச்சிடக்கூடாது, அவங்களோட உறவுகளை முடிச்சிடக்கூடாது. அப்ப நல்ல மக்களோடு சேர்ந்து இருந்தாலே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவர்களையும் சொர்க்கவாதியாக அல்லாஹ் ஆக்கி வருகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பயானின் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், மார்க்க சபைகள்ல சாதாரணமா இடம் போடக்கூடாது. என்ன தலைப்பு, ஏது தலைப்பு, பழைய தலைப்பு, புது தலைப்பு, தொழுகை தானே அதெல்லாம் எனக்கு தெரியும், நோன்பு தானே அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன மட்டும்தான், வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறணும், சொல்லக்கூடிய விஷயத்தை செவிதாழ்த்தி கேட்கணும், அவ்வளவுதான் நம்முடைய கடமை. இது இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான். அதே மாதிரி பேசக்கூடிய ஆள் யாரு, நல்ல பெரிய பயான் பண்ணக்கூடிய ஆளா, சாதாரண ஆளா, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. யாரு பேசினாலும் இதைத்தான் நம்ம சொல்ல போறாங்க, குர்ஆனுடைய வசனத்தை தான் சொல்ல போறாங்க. என்ன பேசினாலும் ஹதீஸ் தான் சொல்ல போறாங்க, சஹாபாக்களுடைய வரலாறு தான் சொல்ல போறாங்க, நபிமார்களுடைய வரலாறு தான் சொல்ல போறாங்க. அப்ப சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்கணுமே தவிர சொல்பவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வியை தான் எடுக்கணும். ஆமா, கல்வியாளர்களை பார்த்து உதாசீனப்படுத்த நம்ம விஷயம் கூடாது. ஆக அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற அமர்வுகளை அதிகமாக ஆர்வத்தோடு நம்ம வந்து கலந்துக்கணும். மார்க்க கல்வியை படிக்கணும். நாம படிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி தான், நாம படிச்சிருக்கக்கூடியதுலாம் ரொம்ப கம்மி. நிறைய படிக்க வேண்டியிருக்கு. எப்போ வரைக்கும் படிக்கணும், மௌத்தாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஈமானோடு இருக்கலாம். ஈமானைய உறுதியோடு நம்ம எப்போ வாழலாம், கல்வி எப்போதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோமோ அப்ப ஈமான் உறுதி இருந்துகிட்டே இருக்கும். எப்ப கல்வி விடுறோமோ அப்ப என்ன ஆயிரும், ஷைத்தான் நம்மகிட்ட அதிகமா, அவனுடைய சூழ்ச்சி நம்மகிட்ட அதிகமா இருக்கும். கல்வியை நம்ம தூரமாக ஆக யாருடைய சூழ்ச்சி நம்மகிட்ட அதிகமா இருக்கும், ஷைத்தானுடைய சூழ்ச்சி அதிகமா இருக்கும். கல்வி இருக்க இருக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சூழ்ச்சியோடு நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அதனால் நாமளும் ஆர்வத்தோடு கலந்துக்கணும். நம்முடைய உற்றார் உறவினர்கள், தெருவில் இருக்கக்கூடியவங்க, ஷிர்கில் ஈடுபடக்கூடியவங்க, இணை வைப்பில் ஈடுபடக்கூடியவங்க, விதேயத்தான காரியங்கள் பண்ணக்கூடியவங்க, மார்க்கத்துக்கு முரணான காரியம் பண்ணக்கூடியவங்கள நாமளும் என்ன சொன்ன மார்க்கத்தை சொல்லணும். இங்க படிக்கக்கூடிய அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்களும் இங்க கூட்டு வரணும்.
யாராவது ஒரு மக்கள் 2 மக்களை கூப்பிட்டு நேர்வழி கிடைச்சதுன்னா, அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு ஆளை நேர்வழி கொண்டு வந்ததுக்காக கூட அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். உலகத்துல வாழும்போது ஒரு ஆளை நேர்வழிக்கு கொண்டு வந்திருக்கோமா யோசிச்சு பாருங்க. அவர் சிறுக்கில் இருந்தாரு, பாவமான காரியத்தை பண்ணார், இணைவிப்பு பண்ணார், நான் வெளியே கொண்டு வந்தேன், அதுக்கு ஒரு காரணமா இருந்தேன், அல்லாவுடைய நாட்டத்தால் இப்ப சரியா இருக்கிறாரு, அதுக்கு நான் காரணமா இருக்கேன்னு சொல்லி நாளை மறுமையில ஒரு ஆளை கொண்டு வந்தாவது நரகத்துல நம்ம விழிச்சணும் பாதுகாப்பு பெறணும். அப்படிப்பட்ட நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவனாக. அல்லாஹ்வுடைய மார்க்க சபைகளில் அதிகமாக கலந்து கொண்டு ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளையும் அவருடைய மன்னிப்பையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பின் சொர்க்கத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவனாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.